இந்த ஆண்டு கோடை விடுமுறைக்கு கிரீஸ் நாட்டுக்கு பயணம். வீட்டிலிருந்து ஆர் எடுத்து ஷாதுகோல் என்ற ஏர்போர்ட்டுக்கு வந்து அந்த ஏர்போர்ட்ல இருந்து ஃப்ளைட் எடுத்து ஏதென்ஸ் நகரத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு போகிறதா முடிவெடுத்திருந்தோம். இதுதான் முதல் தரம் ஆர் என்ற ட்ரெயின் எடுத்து ஏர்போர்ட் போடுறது. கொஞ்சம் கடினமாக இருந்தது. என்னென்னு சொன்னால் ஆளுக்கு ஒரு பேக், ஹேண்ட் லக்கேஜ் வேற இழுத்து கொண்டு வந்து சேர்றதுக்கு. கடினம் என்று சொன்னால் என்னென்னு சொன்னால் நடந்து வர்றதுக்காக கொஞ்சம் கடினமாக இருந்தது ஒழிய ட்ரெயினுக்குள்ள போக்குவரத்து வசதியாக இருந்தது. எங்கட வீட்டிலேருந்து ஒரு ட்ரெயினும் இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு ட்ரெயினும் மாறி நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். இந்த முறை வெள்ளன வேற வந்துட்டோம். 12 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். 3 மணி ஃப்ளைட்டுக்கு. 3 மணி ஃப்ளைட் 4 மணி ஃப்ளைட்டாக மாற்றப்பட்டுட்டது. கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. ஃப்ரான்ஸுக்கும் கிரீஸ் நாட்டுக்கும் 1 மணி நேர வித்தியாசம். கிரீஸ் நாடு 1 மணி நேரம் முன்னுக்கு ஓடிக்கொண்டிருக்குது. நாங்கள் 1 மணி நேரம் பின்னுக்கு ஓடிக்கொண்டு வரோம். இந்த முறை எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொன்னால், ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஏர்போர்ட்டுக்கு போனோன்னே மிஷினில் போர்டிங் கார்டு அடித்து எடுத்தாச்சு. நாங்கள் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்கள் போகிற டைம் வருது. லைனில் போய் நிற்கிறோம். பார்த்தால் நாங்களே எங்களுடைய பேக்கேஜை அதுக்கு டிக்கெட் அடித்து பேக்கேஜை அனுப்பினது. எவ்வளவு வெயிட், பேக்கேஜுக்குள்ள என்ன இருக்குது, எந்த எக்ஸாமினேஷனும் இல்லாமல் டைரெக்டாக நாங்களே மிஷினில் டிக்கெட் அடித்து அந்த பேக்கேஜை எவ்வளவு கிலோன்றெல்லாம் பார்க்காமல் அப்படியே போட விட்டவங்க. சில நேரம் ஃப்ரான்ஸுக்கு திரும்ப போக செக்கிங் அதிகமாக இருக்கும். ஆனால் நாங்கள் கிரீஸ் நாட்டுக்கு ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து வரும் பொழுது எந்த செக்கப்பும் பண்ணப்படலை. அதே போல் பாஸ்போர்ட்டையும் யாரும் பெருசாக பார்க்கல. உள்ளுக்கு நாங்கள் பேக்கேஜ் போட போகிற நேரத்தில் செக்யூரிட்டி மட்டும் எங்களுடைய பாஸ்போர்ட்டையும் எங்களோட முகத்தையும் சரியான வேகமாக பார்த்துட்டு உள்ளே அனுப்பிட்டார். அதுக்கு பிறகு ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறும் வரைக்கும் எங்களுடைய பாஸ்போர்ட்டை யாருமே பார்க்கல. ஆச்சரியமாக இருந்தது. இதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், கிரீஸ் நாட்டுக்கு வந்து இறங்கினா பிறகு எங்களுடைய பாஸ்போர்ட்டை யாரும் பார்க்கவும் இல்லை, எதுக்கு வாரீங்கன்னு கேட்கவும் இல்லை. பஸ்ஸிலேருந்து எப்படி இறங்கி நாங்கள் வெளியில் வருவோமோ அதே போல் ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி எக்ஸிட் எடுத்து வந்து எங்களோட பேக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்துட்டோம். பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், இந்த நாடு இவ்வளவு ஃப்ரீடமாக அந்த தங்களுடைய நாட்டுக்குள்ள ஆக்களை எல்லாரையும் நுழையிறதுக்கு அனுமதிக்குதா என்றது பெரும் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு போகைக்குள்ள இப்படி விடுவாங்களா என்றது எனக்கு தெரியல. கிரீஸ் நாட்டுக்குள்ளே நுழையிறது சரியான இலகுவாக இருந்தது. எங்களுடைய விமானத்தை ஓட்டிய விமானிகள் 2 பேரும் பெண்கள்தான்.
ஒரு மாதிரி கிரீஸ் நாட்டுக்கு வந்து இறங்கிட்டோம். சரியான வெயில், இந்திய மண்ணில் வந்து இறங்கின மாதிரி இருந்தது. நீங்களே அதை பாருங்க. ஏர்போர்ட்டில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறோம். சரியாக இந்திய மண்ணுக்கு போய் இறங்கின மாதிரி ஒரு காலநிலை, நல்ல அழகாக இருக்குது. காலநிலை இந்தியாவில் வந்து இறங்கின மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டில் போய் இறங்க இருக்கிற காலநிலை மாதிரி பயங்கரமாக இருக்குது. இடமும் தமிழ்நாட்டில் நிற்கிற மாதிரியே இருக்குது. லைட்டுகள் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின மாதிரி இருக்குது. வாசனையும் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் வாசனை தான் வருது. பஸ் எடுக்க போகிறோம் நாங்கள் எடுத்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு. பஸ் எடுக்கிறதுக்கு டிக்கெட் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் கிரீஸுக்கு வந்திருக்கிறோம். விடிய 10 மணி. நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து இந்த காணொலி எடுத்துகிட்ருக்கிறேன். கட்டிடங்கள் எல்லாம் எனக்கு பார்த்தா இந்தியாவில் நிற்கிற மாதிரி இருக்குது. இந்தியாவுக்கும் கிரீஸுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியல. வெயில் என்று சொன்னால் அனல் வெயில். இந்தியாவில் காலமாக 10 மணிக்கு எப்படி வெயில் இருக்குமோ அதை விட இன்னொரு மடங்கு கூடன்னு சொல்லலாம். அந்த வீடுகளும் இந்தியாவில் இருந்து அப்பார்ட்மெண்ட்னு சொன்னாலும் அந்த வெளிநாடுகளில் இருக்க அப்பார்ட்மெண்ட் மாதிரி இல்லை. ஒரு ஏசிய நாடுகளில் இருக்க அப்பார்ட்மெண்ட் மாதிரியே இருக்குது. சரியான கோடை காலத்தில் வந்து மாட்டுப்பட்டவன்னு நினைக்கிறேன். நீங்கள் கிரீஸ் பக்கம் வாரன்னு சொன்னால் அதிகோட வெப்பத்து காலத்தில் வராதுங்க. இங்கே வந்தால் சரியான வெப்பமாக இருக்கும். ஒரு மார்ச் ஏப்ரலாக நீங்கள் வர்றது சரியான தகுந்த நேரம் காலமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.